காலையிலே 6:30க்கெல்லாம் எழுந்தாச்சு. தம்பி வந்துட்டு தூங்கிட்டே இருந்தான். பாப்பா ஊருக்கு போனதுனால கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தது. பட் இருந்தாலும் அவளை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். மார்னிங்கே மழை வர மாதிரி ஒரு சூப்பரான கிளைமேட்டில் இருந்தது வெளியில். ஸோ தம்பி தூங்குறதுக்குள்ளே ஒன் பை ஒன்னாக எல்லா வேலையும் முடிச்சிடலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையிலேயே ஒரு காஃபியை குடிச்சிட்டு நேற்று நைட்டு செஞ்ச களி இருந்ததுனால நான் சமையல் பக்கமே போகல. காலையிலே எல்லா வேலையும் முடிச்சுக்கலாம் தம்பி தூங்கும் போது அப்படின்றதுனால எஸ்டர்டே ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்த காய்கறி எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஸோ எல்லாம் தனித்தனியாக கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் தனியாக பிரித்து போட்டுட்டு அதுக்கப்புறம் சாமானம் கொஞ்சம் இருந்தது அதையும் அந்த கேப்லேயே அப்படியே கழுவி வச்சுட்டேன். ஸோ நாளைக்கு ஃப்ரைடே வர்றதுனால வேலையும் முடிச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக வீடு துடைக்க ஆரம்பிச்சிட்டேன் காலையிலேயே. ஸோ அதுக்கு முன்னாடி முட்டையும் வேக வச்சாச்சு. ஸோ தம்பி எழுறதுக்கு முன்னாடியே அவன் எழுந்தானா அவனுக்கு ஒரு முட்டை தோசை ஊற்றி கொடுத்துக்கலான்னு மற்ற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஒன் பை ஒன்னா நீட்டாக பெருக்கி க்ளீன் பண்ணிட்டு ஸோ துடைக்க ஆரம்பிச்சிட்டேன். வீடு துடைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கெட் க்ளவ் அப்படின்ற ஒரு கம்பெனி ப்ராடக்ட் தான் வாங்கியிருந்தேன். ஸோ பென்சிலில் எங்கேயாச்சும் செவுத்துல கிறுக்கி இருந்தா க்ரையான்ஸ் இருந்துச்சுன்னா போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுவும் இதுவும் ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ இதை பற்றின ப்ராடக்ட் ரிவ்யூ நான் சீக்கிரமாகவே ஷேர் பண்ணுறேன் தனித்தனியாக. ஸோ ஒர்த்தா இல்லையா அப்படின்றது. அண்ட் ஃபைனலாக எல்லா வேலையும் முடிக்கும் போது தம்பியும் எழுந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.